எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 23 வயசு பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு ஆள், அதாவது யாரையோ மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கான். டேட்டிங் ஆப்பில் அதன் மூலியமாக அறிமுகமாகி போயிருக்கான். பட் அங்கே போன இடத்துல அவன் என்ன ஆகிருக்குன்னா, அவன் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கான். அப்புறம் 3 பேர்னால ராபரியும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது நடந்த இடம் எங்கன்னா, மதுரவாயல் பைபாஸ் சர்வீஸ் ரோடு இருக்குல்ல, அந்த இடத்துல நடந்திருக்கு. வெனஸ்டே அன்னைக்கு தான் நடந்திருக்கு. இந்த டே பிஃபோர் எஸ்டர்டே தான் நடந்திருக்கு. இது தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த சஸ்பெக்ட்ஸை. தேர்ஸ்டே அன்னைக்கு அந்த ட்ராக் பண்ணி அவங்களுடைய ஆப் டேட்டாவை, அப்புறம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், இந்த ரெண்டுத்தையும் வச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. அந்த ஆள் 23 வயசு ஆள் அப்படின்னு சொன்னேன்ல, கேஷியர் அவன் அம்பத்தூரில். அதை இந்த சேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் கொஞ்ச நாள் முன்னாடி யாருக்கிட்டையும் இந்த வாரத்தில். அப்போ தான் வெனஸ்டே அன்னைக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி ஏதாவது செக்லூடட் பிளேஸில் நம்ம மீட் பண்ணலாம் அந்த பைபாஸ் ரோடுகிட்ட அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். அவன் சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொல்லியிருக்காங்க. இவன் வரும்போது என்ன ஆயிருக்குன்னா, 3 பேர் அந்த இருட்டிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க. அசால்ட்டும் பண்ணியிருக்காங்க. அவனுடைய ஃபோனை திருடியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவனுடைய பிலாங்கிங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டாங்க, அப்படியே எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் ஆக்சுவலி டேட்டிங் ஆப்பில் இருந்தவன் தான் இங்கே இருக்காங்க, பேசுகிறதுக்காக வரலாம், டேட் பண்ண வரலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்திருந்திருக்கான். பட் அப்புறம் தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகிருக்கு, அவன் ட்ரிக் பண்ணப்பட்டிருக்கான், சீட் பண்ணப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அந்த பையனுக்கு. அந்த விக்டிம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபைல் பண்ணியிருக்கான் கம்ப்ளைண்ட் அந்த வானகரம் போலீஸில். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரிவ்யூ பண்ணியிருக்காரு சிசிடிவி ஃபுட்டேஜை. அந்த இதிலேருந்து அந்த ஏரியாவிலேருந்து எடுக்கப்பட்டதை அசஸும் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஆப்புடைய லொக்கேஷன் அந்த ரெக்கார்ட்ஸையும் கையால் வச்சு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த 3 பேர் அப்துல் ரஹ்மான், ஷரத்து, அப்புறம் இன்னொருத்தன் பேர் திருமலை வாசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் வானகரத்தில் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இன்வெஸ்டிகேஷன்ஸில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அந்த 3 பேரும் அர்லியராக ட்ராவல் பண்ணியிருக்காங்க நாமக்கல்லேருந்து சென்னைக்கு. இவங்க ட்ரக்கில் வந்திருக்காங்க, அது ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிறதுக்கு. அது போலீஸ் அப்போ தான் அவங்கள பிடிச்சிருக்காங்க. மதுரவாயிலில் அது குடித்ததுனால அவங்க பிடிபட்டிருக்காங்க. ட்ரக்கு சீஸ் பண்ணப்பட்ட உடனே அந்த மென்னு முன்னே உள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க அவுட் ஆஃப் மணியாக இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தன் என்ன சொல்லியிருக்கான்னா, அந்த டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அவன் லொக்கேட் பண்ணி விக்டிமோட அந்த இதை எப்படியோ அவனை இங்கே வர வச்சு ஐசோலேட்டட் ஸ்பாட்டுக்கு வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மதுரவாயல் பைபாஸ் சர்வீஸ் ரோடுக்கு வர வச்சுருக்காங்க. இப்போ தான் அந்த 23 வயசு பையன் வந்த உடனேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 3 பேரும் சேர்ந்து அவனை போட்டு அடிச்சுட்டு, அவனுடைய மொபைல் ஃபோன், பணம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் அவனுடைய ஃபோன் தொலைஞ்சு போயிருந்தாலும் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, போலீஸுக்கு இப்போ பேசுகிறதுக்கு ஆல்டர்னேட் சிம்மை யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் சஸ்பெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. நெட்வொர்க் ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. வித்தின் 24 ஹவர்ஸ்லேயே அந்த அவங்களுடைய லொக்கேஷன் எங்கே என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கேங்குக்கு எந்த ஒரு ப்ரீவியஸ் கிரிமினல் ரெக்கார்டும் இல்லை அதே மாதிரி கன்ஃபெஸும் பண்ணியிருக்காங்க அந்த க்ரைமை. என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, அவங்க அவுட் ஆஃப் ஃபினான்ஷியல் அந்த இது க்ரன்ச் இருந்தது அவங்களுக்கு ரொம்ப, அதனால தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போல்லாம் என்னென்னா க்ரைம்ஸ் இந்த டேட்டிங் ஆப்ஸ் மூலியமாகவும் வருது. அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பணம் பறிக்கிறதுக்கு. ஜான்வரி 26 அப்புறம் 28 வேர்ல்டு மேனும் கூட என்ன பண்ணப்பட்டிருக்கான்னா, டேட்டிங் ஆப் மூலிமா அசால்ட் பண்ணப்பட்டு நிறையா பணத்தை இழந்திருக்காரு அப்படிங்கிறது சொல்லப்படுது. டி நகரில் அங்கேயும் 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க.
இதுக்கு வந்து இஷ்யூ அந்த இது வந்து இது பப்ளிக் வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க, பொட்டன்ஷியல் மிஸ்யூஸ் ஆஃப் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னென்னா, மக்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக விழிப்புணர்வோடு இல்லை அப்படின்னா நிறைய பணங்களெல்லாம் இழக்க வேண்டியது இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி யார் வந்து சொன்னாலும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது, அப்புறம் வந்து அதில் வந்து நம்ம நேரில் போய் பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சரியான ஒரு விஷயம் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு நல்லா அறிமுகமானவங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இல்லை அப்படின்னா நம்மளுடையதை வந்து ஆக்சஸ் பண்ணி அவங்கெல்லாம் வந்து அக்கௌண்ட்லேருந்து பணமெல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதனால் வந்து எஸ்பெஷலி குழந்தைங்க கிட்டலாம் வந்து ஃபோனை வந்து கொடுக்கறது, யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம பெரியவங்க மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.